வணக்கம் கருதி. கர்நாடக மாநிலம் மைசூருவில் பிரபல பின்னணி பாடகி, தென்னிந்தியாவில் சுமார் பல கோடி மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த பின்னணி பாடகர் ஜானகி நேற்று மதியம் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மைசூருவில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். ஆனால் இரவு 7:30 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனையினர் தெரிவித்தனர். அதற்கு பிறகு அவரது பூத உடல் அவரது வளர்ப்பு மகனான நவீன் என்பவர் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு சில குடும்ப வழக்கப்படி சில சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்திற்கு இன்று காலை 9 மணி வரைக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் மதியம், அதாவது சற்று முன்பு 3:10 வரை மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. சுமார், அதாவது பிரபல பின்னணி பாடகர் மனோ மற்றும் பின்னணி பாடகி சுஜாதா மற்றும் ஏராளமான பிரமுகர்கள், முன்னாள் முதல்வர் சித்தராமையன் மகன் யதீந்திரா, கன்னட நடிகர்கள், நடிகைகள், இசைக்கலைஞர்கள் என சுமார் ஆயிரக்கணக்கானோர் வந்து அந்த கல்லூரி மைதானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சற்று முன்பு அவரது, அதாவது பூத உடல், ஜானகியின் பூத உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தற்போது மைசூருவில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெக்கடேவன்கோட்டை தாலுகாவில் உள்ள கன்யான குந்தி என்ற கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அவரது வளர்ப்பு மகன் நவீன் என்பவர் சொந்தமான பண்ணை தோட்டம் உள்ளது. அங்குதான் இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ஜானகி கூறியிருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு அதாவது தெலுங்கு பிராமணர் முறைப்படி இறுதிச் சடங்குகள், அதாவது தகனம் நடைபெறுகிறது. இதற்காக அவரது பேத்தி அப்சரா என்ற அவரும் அவரது மருமகளும் பேத்தியும் உள்ளிட்ட அவர் உறவினர்களும் அங்கு குவிந்துள்ளனர். தற்போது அந்த தோட்டத்தில், அதாவது அந்த பண்ணை தோட்டத்தில் உள்ளூர் கிராம மக்களும் ஏராளமானோர் அங்கு குவிந்துள்ளனர். பாதுகாப்புக்காக சுமார் 500க்கும் அதிகமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். முழுமையான அரசு மரியாதையுடன் இந்த தகனம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அதாவது 17க்கும் அதிகமான மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி தென்னிந்தியாவில் இசைக்குயில் என்ற பட்டத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அனைத்து வகையான மக்களுக்கும், அதாவது சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை அந்த குரலில் பாடி மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த இசைக்குயில் காலமானதை அடுத்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே ஒரு அமைதியான சூழ்நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் மைசூரு மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும், அதாவது குறிப்பாக அதிக அளவில் பெங்களூரிலிருந்து வந்த பொதுமக்கள் அந்த இறுதி அஞ்சலி செலுத்தியதையும் காண முடிந்தது. மொத்தத்தில் இன்று, அதாவது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்பது மைசூர் சுற்றுலா தலம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்று ஒரு அமைதியான சூழ்நிலையில் மைசூர் நகரம் காணப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அந்த ஜானகியின் உடல் அங்கிருந்து, அதாவது மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு அலங்கரிக்க வாகனத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. வழியெங்கிலும் ஏராளமான பொதுமக்கள் சாலையோரம் நின்று அவரது பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று, அதாவது இன்னும் அரை மணி நேரத்தில் அவரது உடல் அந்த பண்ணை தோட்டத்திற்கு வந்தடைந்தவுடன் அங்கு முழுமையான அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு கால பணிகள் அங்கு காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு மரியாதைக்காக மாவட்ட அமைச்சரான சித்தராமையன் மகன் யதீந்திரா என்பவர் தலைமையில் அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. முறையாக அவரது பேத்தி அந்த இறுதிச் சடங்கு, இறுதி கடன்களை அங்கு செய்து முடிக்கிறார். அதாவது தெலுங்கு பிராமண முறைப்படி அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.